எப்போதுமே லைஃப்பில் சேஞ்சஸ் வரும். ஆனால் வரலாம் ரொம்ப முக்கியம் குமார். இந்த டைலாக் ஏன் சொல்கிறேன்னு நினைக்கிங்களா? இந்த வீடியோவில் நம்ம SCD Type 2 அப்படின்ற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் யூஸிங் பைத்தான் கோட் மூலியமாக. ஸோ இதை பைத்தான் கோட் மூலியமாக இதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக அச்சீவ் பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் டைவ் இன். ஸோ முதல்ல SCD Type 2னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டேட்டா ரெக்கார்ட் இருக்குது, அந்த ரெக்கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்றப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பழைய ரெக்கார்டும் அப்படியே இருக்கும், புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் வர ரெக்கார்ட் போய் அந்த ஓல்டு டேபிளில் இன்செர்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் நடக்கும். ஸோ இதை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு டேபிளில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் இருக்குது, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் டேட்டா, அதில் ஒரு பர்சன் வந்து ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ அப்கிரேட் ஆகிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த டேபிளில் ஹெச்ஆர் ரெக்கார்ட் ஆல்ரெடி இருக்குது, அது வந்து ஆக்டிவாக இருக்கிறத நம்ம இன்ஆக்டிவ் பண்ணிவிட்டு நியூவாக உங்களோட பொசிஷன் என்னது ஐடி, அந்த பொசிஷனை வந்து அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்க ரெக்கார்டில் போய் அப்டேட் ஆகாமல் நியூவாக வர்ற அவங்க பேரோட அவங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போய் இன்செர்ட் ஆகணும் அந்த டேபிளில், டார்கெட் டேபிள், டைமென்ஷன் டேபிளில். ஸோ இந்த மாதிரி நடக்கிற ஆப்ரேஷனுக்கு பேர் தான் SCD Type 2 டைமென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக PySpark கோட் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்கிறேன். எந்த ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாலும் பேசிக்காக இனிஷியலாக நம்ம வந்து லைப்ரரிஸை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இம்போர்ட் ஆப்ரேஷன் தான் இனிஷியலாக நான் கொடுத்துருக்கேன். என்னன்னா ஸ்பார்க் செஷன் கிரியேட் பண்ணும். ஒரு ஸ்பார்க் செஷன்றது இம்பார்ட்டன்ட் ஃபார் த PySpark ப்ரோக்ராம். ஸோ ஸ்பார்க் செஷன் இம்போர்ட் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன மாதிரி SQL ஃபங்க்ஷன்ஸ் இங்கே உள்ள யூஸ் பண்ண போகிறீங்க கோடிங்குள்ளே. ஸோ அந்த கோடிங்குள்ளே யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ காலம், லிட்ரல், அப்புறம் கரண்ட் டேட் அப்படின்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக கொடுக்குற விஷயங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராம், நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பார்க் செஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, டிக்ளேர் பண்ணணும். ஸ்பார்க் செஷன் டாட் பில்டர், அப்புறம் ஆப் நேம். நான் வந்து SCD Type வந்து என்னோட ஸ்டைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நான் அந்த ஒரு நேம் கொடுத்துருக்கேன், கெட்டார் கிரியேட் அப்படின்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் கோயிங் டு எக்ஸிக்யூட். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, சோர்ஸ் டேட்டா அண்ட் டைமென்ஷன் டேட்டான்ட்டு 2 டேட்டா வாங்குறேன். சோர்ஸ் டேட்டான்றது நான் நியூவாக அப்டேட் ஆக போகிற இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் வச்சுருக்கேன். 1 2 3 4 ரெக்கார்ட்ஸ் நியூவாக இருக்கிறது வச்சு கொடுக்குறேன். ஸோ இதில் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டும் இருக்கும். ஸோ டார்கெட் டேபிளில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டேட்டான்னு வச்சிருக்கேன். அந்த டார்கெட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிசா, பாபு, சார்லி 1 2 3. ஸோ இந்த 1 2 3ன்றது ஆல்ரெடி இருக்காங்க. இங்கே என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் அலிசான்றவங்க ஐடிஆர் இருந்திருக்காங்க, இப்போ நியூவாக ஹெச்ஆராக மாறுறாங்க. சார்லி, அதாவது தேர்டு, பாபு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் தான் இருக்காங்க. ஸோ நோ சேஞ்ச், ஃபினான்ஸில் தான் இருக்காங்க. அதே மாதிரி சார்லி பார்த்தீங்கன்னா ஐடியில் ஹெச்ஆராக இருந்திருக்காங்க, நோ பிகம் ஐடி டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் ராமன்ற ஒரு புது பர்சன் வந்து ஆட் ஆகுறாங்க அந்த டீமில். ஸோ இதுதான் ஒரு டேட்டா செட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம இந்த SCD Type 2 பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், சோர்ஸ் டேட்டா ஒரு அரே ஃபார்மேட்டில் வாங்குறேன். அந்த அரே ஃபார்மேட்டுக்கு வாங்கிட்டு அதுக்கான காலத்தை டிக்ளேர் பண்ணுறேன். காலத்தை டிக்ளேர் பண்ணிட்டு இந்த டேட்டா சோர்ஸை வச்சு இந்த டேபிள் டேட்டா, அதாவது காலம் நேம்ஸ் வாங்கணும் அண்ட் டேட்டா வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் சோர்ஸ் DFன்ட்டு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டைமென்ஷன் டேட்டா வாங்குறேன். அதே மாதிரி அதுக்கு டைமென்ஷன் டேட்டா அறையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதோட காலத்தையும் அறையை டிக்ளேர் பண்ணிட்டு இதையும் டேட்டா ஃப்ரேமாக கிரியேட் பண்ணுறேன். ஸ்பார்க் டாட் கிரியேட் டேட்டா ஃப்ரேம்னு சொல்லலாம், இந்த இதை சொல்லுவாங்க. இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இதை ரெண்டையும் கிரியேட் பண்ண பிறகு நான் இந்த இதை கோரை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக ரன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரன் பண்ணி அதோட அவுட்புட் என்னன்றதை இந்த ப்ரோக்ராமிங்கில் இந்த டூல் மூலியமாக நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் df.show அண்ட் டைமென்ஷன் df.show. ஸோ நம்ம 2 டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த டேட்டா ஃப்ரேம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட்டா ஃப்ரேமில் வந்து ஸ்டோர் ஆயிரும், நம்ம கொடுத்த அரே ஃபார்மேட்டில் இருந்த இன்ஃபர்மேஷன் இங்கே டேட்டா ஃப்ரேமாக ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், டேபிள் இது பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து இன்ஆக்டிவாக ரெக்கார்டு ஆக்டிவ் ரெக்கார்டாக இருக்கிறத இன்ஆக்டிவாக மாற்ற போகிறோம். ஏன்னா இந்த டேபிளோட கம்பேர் பண்ணி ஆக்டிவாக இருக்கிறத இன்ஆக்டிவாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டா வந்து அப்டேட் ஆயிருக்கு. இது அலிசா அண்ட் சார்லியோட இன்ஃபர்மேஷன் வந்து அலிசா வந்து ஹெச்ஆர் இருக்கவங்க ஐடியாவும், சார்லி ஐடிஆர் இருக்கவங்க ஹெச்ஆராகவும் ஹெச்ஆர் இருக்கவங்க ஐடியாவும் மாறி இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ 2 டேபிளையும் கம்பேர் பண்ணுறோம் இன்னர் ஜாயின் பண்ணி. அப்டேட் இது வந்து இன்ஆக்டிவ் பண்ணுறதுக்காண்டி பண்ணுற ப்ராசஸ். அப்டேட்
அப்டேட்ஸ் அண்டர் ஸ்கோர் டிஎஃப் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து சோர்ஸ் டேட்டா ஃப்ரேமை ஜாயின் பண்ணுறோம் டைமென்ஷன் டேட்டா ஃப்ரேமோட. சரியா? இதில் வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்க காலம் எந்த ஐடியை வச்சு என்ன ஜாயின் பண்ணுறோம். கண்டிஷன் வந்து டார்கெட் டேபிளோட டிபார்ட்மெண்ட்டை தான் செக் பண்ணுறோம். நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கதை மாற்றுறோம் இன்ஆக்டிவாக. சரியா? இந்த இதில் வந்து காலம் நேம்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ இது எக்ஸிக்யூட் ஆகுது. இதை வந்து ஷோ பண்ணணும்னா அப்டேட்ஸ் அண்டர் ஸ்கோர் டிஎஃப் டாட் ஷோ கொடுக்குறேன். இப்போ கொடுத்தீங்கன்னா எந்த ஐடி பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிசா அண்ட் சார்லி. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஹெச்ஆர் மாறி இருக்காங்க, அவங்க ஐடியா மாறி இருக்காங்க. இதை ஸ்டேட்டஸ் வந்து இன்ஆக்டிவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இருக்க ரெக்கார்டை. சரி, இப்போ மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், புதுசாக என்ன ரெக்கார்டு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். புதுசாக வந்திருக்க ரெக்கார்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராம்ன்ற ஒரு ஃபீல்டு தான் புதுசாக வந்திருக்கு. அவங்கள தான் புதுசாக நம்ம டார்கெட் டேபிளில் ஆட் பண்ணணும். அப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நியூ ரெக்கார்ட் அண்டர் ஸ்கோர் டிஎஃப் அது அப்படின்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் டிஎஃப் டைமென்ஷன் டிஎஃப் ஜாயின் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது, அதே ஆக்டிவாக இருக்க ஸ்டேட்டஸ் தான். ஐடி வந்து பேஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் ஜாயின் அப்படி கொடுத்துட்டு பண்ணுறப்போ இந்த சிமிலராக காலம் ஐடி அப்படின்றதெல்லாம் எல்லாமே காலம் நேம்ஸ் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கரண்ட் டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் டேட்டுக்கு. அதாவது புதுசாக ஆட் பண்ண போகிற ரெக்கார்டுக்கு ஸ்டார்ட் டேட் வந்து இன்னைய டேட்டு, அதான் கரண்ட் டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொடுத்த பிறகு எக்ஸிக்யூட் பண்ணுற இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த டேட்டாவை ஷோ பண்ணோம்னா இந்த ராம்ன்ற புது ரெக்கார்டு மட்டும்தான் வந்திருக்கும். நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா அப்டேட்டட் ரெக்கார்டும் கிடச்சிருக்கு, நியூ ரெக்கார்டும் எடுத்திருக்கும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம டார்கெட் டேபிளில் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜ் அப்டேட்ஸ் அண்ட் நியூ ரெக்கார்ட்ஸ். இதை பண்ணுறப்ப என்னது ஈஸியான வே என்னது, நம்மளோட டைமென்ஷன் டிஎஃப் அதாவது டார்கெட் டேபிளோட யூனியன் ஆஃப் அப்டேட்டட் டிஎஃப் யூனியன் ஆஃப் நியூ ரெக்கார்ட் டிஎஃப், இந்த ரெண்டு அப்டேட் ஆனதையும் நியூவை இன்சர்ட் பண்ண போகிறதையும் மெர்ஜ் பண்ணுறோம். இப்படி மெர்ஜ் பண்ணுறப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடச்சிடும். ஸோ இன்ஆக்டிவாக இருக்க எல்லாமே ப்ரீவியஸாக இருந்த டேட்டா. இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்குது இந்த இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த இதோ ரெண்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி பாபுன்றது நோ சேஞ்சஸ், சார்லின்றது அப்டேட் ஆகிருக்கு. ஓகே பாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பழைய டேட்டாவையும் உங்களால் சேஃபாக வச்சுக்க முடிஞ்சிருச்சு, புதுசாக சேஞ்ச் ஆகிருக்க ரெக்கார்டையும் உங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டையுமே அச்சீவ் பண்ணதுனால இந்த எஸ்சிடி இம்ப்ளிமெண்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் எஸ்சிடி டைப் 2 PySpark கோடு மூலியமாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இது போல் நிறைய தமிழில் டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சைனிங் ஆஃப். பை.